இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரியும் சப்பாத்தியும் சுடலான்னு பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்காக வந்து பூரியும் சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பூரி மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்தாச்சு. அதை வந்து பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சா புஷ்ஷுன்னு வருது. எனக்கே அதிசயமாக இருக்குது, நம்ம தான் பூரி சுடுறோமான்னு. பார்த்தா அவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வந்ததுங்க. அதிசயமாக இருந்தது, செமையாக இருந்தது. அப்புறம் பூரி சுட்டு எடுத்துக்கிட்டு பாருங்களேன் நீங்களே எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு தெரியுதுங்களா? செம்மையாக இருந்ததுங்க. அதாவது சாஃப்டாக இதுக்கு முன்னாடி வரும், ஆனால் இந்த மாதிரி வராது. அப்புறம் பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையில். அதை இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைய சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணால் அவ்வளோ என்ன சொல்கிறது, கட் பண்ணவே அவ்வளோ ஆசையாக அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் அதைய குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அது கட் பண்ணுற சுகமே வேறு லெவலில் இருந்ததுங்க. செமையாக இருந்தது. சரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு ஆசையாக இருந்ததுங்களா, அதனால சரி பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் லாஸ்ட் பீஸுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது தவாவில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றி அது கரண்டிலே ஒட்டிக்கிச்சு. அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு அது கூடயே நம்ம பன்னீரை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை போட்டு எல்லா பக்கமும் இந்த நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கிளறி விட்டு வாசமே சூப்பராக இருந்ததுங்க. நெய் வாசம் செம்மையாக இருந்தது. அது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருந்தது. ஆனால் சிம்மில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்பீடாக வச்சோம்னா சீக்கிரமாக அந்த மிளகாத்தூள்லாம் கருகிரும். அதனால் சிம்லேயே வச்சு அது நல்லா எல்லா பக்கமும் இது ஃப்ரை ஆகிற மாதிரி அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தேன். வாசம் நெய் வாசம் அப்போவே செம்மையாக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அது பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் ஊற்றிக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுக்கிட்டு அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் பன்னீரை போட்டுற வேண்டியது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை எடுத்து அதில் போட்டு அதையும் அப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. செம்மையாக இருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நானே பண்ணலான்ட்டு பண்ணினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் லைட்டாக கஸ்தூரி மேத்தி லைட்டாக போட்டு மறுபடியும் அதை கிளறி விட்டுட்டு அப்புறம் வாசமே செம்மையாக இருந்ததுங்க. சப்பாத்தி பூரி 2 சப்பாத்தி போட்டாச்சு. அப்புறம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்களா, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பூரி சுட்டு வச்சாச்சு. அடுத்தது சப்பாத்தி வந்து எடுத்து தட்டில் போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. அதை தட்டில் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்றதுக்காக போட்டாச்சு. அவ்வளோதாங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.